ஆன்மீக அருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி ரொம்ப பிரசித்தி பெற்ற விசேஷமான குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். வருஷம் நீங்கள்லாம் ஜோதிடர்கள் அப்படி தாங்க சொல்கிறீங்க, ஒரு விசேஷமும் நடக்கிறதுல ஒரு பிரசித்தியும் வர்றதில்லை அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களோட மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேட்குது. உண்மையாகவே இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமாக எப்படி அப்படின்னா கடகத்தில், அதாவது மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆகிறாரு. கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார் 2/6/2026. சில பஞ்சாங்கங்கள் 1/6 அந்த தேதி 2னே நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஆக இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் குரு பகவான் இப்படி கடகத்தில் உச்சம் பெற்று அமர்வார். இப்போ குரு பகவான் உச்சம் பெற்று கடகத்தில் அமர்ந்துட்டார், ஒரு வருஷம் இருக்க போகிறார். திருப்பி இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு திருப்பி நம்ம 12 வருஷம் காத்துட்ருக்கணும். அவர் 12 வருஷமான ஒரு முறை வரட்டும், 20 வருஷமான ஒரு முறை வரட்டும், எங்களுக்கு அதனால் என்ன நல்லது அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். அப்படின்னாமா இப்போ சனி பகவான் நிறைய பேருக்கு கெடுக்கணும்னு இருக்கார் இல்லைங்களா. இப்போ மேஷ ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனியில் இருக்கீங்க, சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டம சனியில் இருக்கீங்க, கன்னி ராசி அன்பர்கள் கண்டக சனியில் இருக்கீங்க, தனுசு ராசி அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனி, கும்பராசி அன்பர்கள் பாத சனி, மீனம் ஜென்ம சனி. இந்த 6 ராசியும் சனி பகவான் கெடுக்கணும்னு கங்கணம் கட்டின்னு இருக்கார் பார்த்தீங்களா. இப்போ குரு பயிற்சியாகி அவர் உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேலே அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது. இந்த 6 ராசியும் இவ்வளோண்டு கூட இவர் கெடுக்க போகிறது. அப்போ இந்த 6 ராசிக்கும் பெரிய சந்தோஷமாக மீதி இருக்க 6 ராசிக்கு அவர் நல்லது செய்யணுன்ற இடத்துல தான் இருக்கார். பொதுவாக சனி நல்லது செஞ்சாலும் நிதானமாக தான் நல்லது செய்வார். அப்போ என்னத்தை நல்லது எப்போ நடக்கிறது, 2.5 வருஷம் இன்னும் நாங்கள் காத்துட்டுருக்கணுமா, 2 வருஷம் காத்துட்டுருக்கணுமா, 28 முடிய அப்படின்னு சலிச்சிக்கிறீங்க பார்த்தீங்களா. ரிஷபமாக இருந்தாலும் சரி, மிதுனமாக இருந்தாலும் சரி, கடகமாக இருந்தாலும் சரி. இப்போ குருனோட உச்ச பார்வை சனி மேலே பட்டதுனால நல்லது செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு கடகடன்னு நல்லது செய்யப்போகிறோம். இது ஒரு பெரிய ப்ளஸ். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிக்குமே நிறைய நல்லது நடக்க போகுது. எந்தெந்த விதத்தில் எங்களுக்கு நல்லது நடக்க போகுது, எவ்வளோ பர்சன்டேஜ் நல்லது நடக்க போகுது, இவ்வளோண்டா இவ்வளோவா அதுதான் பார்த்திங்கன்னா இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறோம். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு குரு பகவான் என்னத்தை கொடுக்க போகிறார் பார்த்துடலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னாமா உங்களுக்கு சனி பயிற்சியிலேருந்தே நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுமா. என்ன மேடம் சனி பயிற்சியிலேருந்தே நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறீங்க, இது வரைக்கும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எந்த நல்லதையும் தெரியலையே, நாங்கள் பட்டுட்ருக்க வேதனைகளும் பிரச்சனைகளும் தானே தொடருது அப்படின்னா உண்மைதாம்மா. பொதுவாக பாருங்கள், நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நிறைய பேர் இப்போ சனி தசையில் இருக்காங்க, மிடில் ஏஜ் பர்சனாலிட்டிஸ்லாம், இல்லைன்னா குரு தசையில் இருக்காங்க. பொதுவாக இப்போ குரு தசையில் இருக்காங்க அப்படின்னா ரிஷபத்துக்கு குரு 8 மற்றும் 11க்கு அதிபன், அஷ்டமாதிபதியும் வந்தால் லாபாதிபதியும் வந்தான். இல்லை சனி தசையில் இருக்காங்க, சனி சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு பாவத்தில் அமர்ந்தில்லை. ஸோ இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ரிஷபம் கோச்சார பலன் சாலிடாக 40% எக்ஸலண்ட்டாக இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் வலுத்து இருந்தால் 100க்கு 100% எக்ஸலண்ட்டாக இருக்குது. சரிங்களா. இது எதம்மா பேஸ் பண்ணி சொல்கிறீங்க, சனி பயிற்சி சனி லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டுருக்காமா, லாப சனி. ரிஷபம் உழைக்கிறதுக்கு கஷ்டப்படாது, சனி உழைக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட மாட்டான். ஆக இந்த காலகட்டம் நான் உனக்கு லாபத்தை கொடுக்குறேன் அப்படின்ற பொசிஷனில் இருக்கா. ஆக ரிஷபராசி ஆண்களை விட்டுருங்க, ஆண்கள் எல்லா ராசி ஆண்களும் வேலை செய்வாங்க. ஆனால் பெண்கள் முக்கியமாக ரிஷபம் அளவு கடந்த அறிவு, திறமை, புத்திசாலித்தனம் எல்லாம் இருந்தாலும் குடும்பத்துக்காக நான் பாருங்கம்மா, எங்கள் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணதுலேருந்து எங்கள் வீட்டுக்கார ஃபேமிலிக்கு நான் வேலைக்கு போகிறது பிடிக்கலம்மா, அதனால் நான் வேலைக்கு போகலம்மா எப்படின்னு சொல்கிறவங்கள பார்க்குறோம். அதே மாதிரி குழந்தை பெற்ற பின்னாடி என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைம்மா, என் குழந்தை தான் எனக்கு உயிர், அதனால் நான் வேலைக்கு போகலாமா இப்படி சொல்கிற ரிஷபத்தையும் பார்க்குறோம். பொதுவாக ரிஷபம் மற்றவங்களுக்காக வாழ்ந்து அதுக்கு மேலே எங்களுக்கு கௌரவம் மரியாதை இப்படின்ற மாதிரியெல்லாம் யோசித்து வாழ்க்கையில் இழந்தது ஜாஸ்தி, அடைச்சது கம்மி அப்படின்லாம் இந்த காலகட்டம் தயவு செஞ்சுமா உங்களுக்காக வாழுங்க. நீங்கள் படிச்சிருந்தால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழில் நீங்கள் செய்யலாம், இல்லை ஒரு வேலைக்கு போகலாம். படிக்கலை அப்படின்னாலும் படிக்காதவங்களுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எத்தனையோ வேலைகள் இருக்க தான் செய்யுது. தயவு செஞ்சு வேலைக்கு போங்க, சம்பாதிச்சு உங்களுக்காக நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. இது என்னோட அட்வைஸ். இது சனியை பேஸ் பண்ணி மட்டும் சொல்கிறேன்னா இல்லைம்மா, ராகு பகவான் 10ஆம் பாவத்தில் இருக்கான், வேலைன்னு ஒன்று செஞ்சால் போதும் இம்ப்ரூவ் ஆகிடுவீங்க, தொழில்னு ஒன்று செஞ்சால் போதும் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ குரு பகவான் பாருங்கள் 3ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கான். 3ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, இளைய சகோதர தைரிய ஸ்தானம். ஆக தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். யார் ஒருத்தனுக்கு எப்போ தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும், ஒன்று எனக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கணும், பணபலம் இருக்கணும், இல்லை நாங்கள் பெரிய ஆளுங்க எங்களை சுற்றி எங்களுக்கு பாருங்கள் எங்கள் கூட்டம் பெரிய கூட்டம், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பின்னாடி 100 பேர் 1000 பேர் நிற்பாங்க, அப்போ தைரியமும் தன்னம்பிக்கை வரும். எதுவுமே இல்லை, புத்தி பலம், நான் பெரிய புத்திசாலி, நான் பெரிய இன்டெலிஜென்ட், எந்த வேலை கொடுத்தாலும் அதை பக்காவாக செய்வேன், அப்போ பார்த்திங்கன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி இருக்கும்.
ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானத்தில் குரு வந்து அமர்ந்திருக்காருன்னு போது இந்த காலகட்டம் உங்களோட புத்தி பலம் அதிகரிக்கும். அதிகப்படியான புத்திசாலித்தனத்தினால நிறைய விஷயத்த சாதிப்பீங்க. ஒன்றும் இல்லைம்மா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா முப்பெரும் தேவியர்களை பார்த்துருப்போம். அம்பிகை எப்படி உட்கார்ந்துட்டுருக்கா பாருங்கள், அதே மாதிரி மகாலட்சுமி எப்படி உட்கார்ந்துட்டுருக்கா பாருங்கள், சரஸ்வதி எப்படி உட்கார்ந்துட்டுருக்கான்னு பாருங்கள். அந்த படிப்பு, ஞானம், தெளிவு, புத்திசாலித்தனம் இதுக்கு ஈக்குவல் உலகத்தில் எதுவுமே இல்லை. நான் புத்திசாலியாக இருந்தால் எப்போனாலும் நான் என்னால் காசை வந்து கொண்டு வந்துட முடியும். அந்த மாதிரி தான் உங்களோட ஸ்டேஜ். இப்போ 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்தில் குரு. ஒரு விஷயத்த ஒரு முறை முயற்சி செய்ய நடக்கலையா, 2வது முறை 3வது முறை முயற்சி செஞ்சுடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக நடந்துடும். கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த காலகட்டம் எந்த வேலையை நீங்கள் செஞ்சாலும் அதில் இன்டெப்த் ஆஃப் நாலேஜை கேதர் பண்ணிட்டு தான் செய்வீங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ். இப்போ ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் அப்படின்றது முக்கியம் இல்லைம்மா. முதல்ல 3ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் அப்படின்ட்டு இருக்கும். என்னுடைய பேச்சாற்றல் வந்து பார்த்திங்கன்னா மேம்படும். இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ சொற்பொழிவாளராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஸ்பீக்கராக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல இருந்ததை விட ரொம்ப தெளிவாக பேசுவீங்க. நீங்களே அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். இல்லைங்க நாங்கள் சொற்பொழிவாளர் ஸ்பீக்கர்லாம் கிடையாது, ஆனாலும் இப்போ எங்களோட பேச்சு ரொம்ப ஆழமான கருத்துக்களை கொண்ட பேச்சாக மாறிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தா தெரியும். அதுக்கும் மேலே குருனோட பார்வை 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு. ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கோங்க, வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இப்போ விரும்பினவங்களே திருமணம் பண்ணிக்கிறதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. ரொம்ப நாளாக நல்ல திருமண வரனே வரலைங்க, இந்த காலகட்டம் நல்ல வரன் அப்படின்றது வரும். தொழில் ஆரம்பிச்சுக்கோங்க, பார்ட்னர் சரியாக இன்வெஸ்டர் கிடைக்கல, இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு இன்வெஸ்டர் கிடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. யூஜி முடிச்சுட்டோங்க, பிஜிக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சீட் கிடைக்கல, 3 வருஷம் எழுதிட்டோம், 4 வருஷம் எழுதிட்டோம். கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கான ஒரு பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுமா. அதே மாதிரி அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது, மாமனாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். நீங்கள் தொழில்னு ஒன்று செஞ்சிங்கன்னா போதுமா, செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். ஏன்னா குருனோட பார்வை லாபஸ்தானத்தைப்படுது. அதுக்கும் மேலே சனியே உங்களுக்கு லாப சனியாக தான் இருக்கார். சனி பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மந்தன், நிதானமாக தான் நற்பலன்களை கொடுப்பான். ஆனால் குருனோட பார்வை வர்றதுனால கட நற்பலன்களை கொடுக்க போகிறா. ஆக ரிஷபம், தொழில்னு ஒன்று செய்யுங்கம்மா. என்னுடைய அட்வைஸ் இது. நீங்கள் எந்த வேலையான செய்யுங்க, தயவு செஞ்சு ஒரு வேலை செய்யுங்க. வேலை செய்கிறீங்க அப்படின்னா 2028 வரைக்கும் ரிஷபத்துக்கான வருடங்கள். அதுக்கப்புறம் என்னம்மா வருது, அதுக்கப்புறம் 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் 7 நாட்டு சனியை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை, அது அப்போ பார்த்துக்கலாம், கவலைப்பட வேண்டாம். இப்போ சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளானட்ரி ஒரு ஃபேவரான ஒரு பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக்கிக்கிறது நல்லது. சேனலைஸ் பண்ணுங்கள். சரி, எதிலம்மா கவனமாக இருக்கணும்? கேது 4ஆம் பாவத்தில் இருக்காம்மா, சுகஸ்தானத்தில் கேது. பொதுவாக நாங்கள் எதுக்கு இப்போ குரு பயிற்சியில் மற்ற பிளானட்ரி பொசிஷனும் சொல்கிறோம் அப்படின்னம்மா, குரு பயிற்சி அப்படின்போது எல்லா ஜோதிடர்களும் அதில் இருக்க ப்ளஸ்ஸு அதில் இருக்க மைனஸ் மட்டுமே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த ஒரு பயிற்சி காலகட்டத்தில் மற்ற பிளானட்ஸ் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க அதை தெரிஞ்சால் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் உஷாராக இருக்கலாம். எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து தெளிவான முடிவு எடுக்கலாம். அதனால தான் நான் மற்ற பிளானட்ஸை பற்றியும் கொஞ்சம் ஹிண்ட் கொடுக்குறேன். இப்போ சுகஸ்தானத்தில் கேத்து இருக்கா அப்படின்ற பட்சத்தில்ம்மா ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கம்மா. 12ஆம் மாதம் வரைக்கும் சுகஸ்தானத்தில் கேத்து இருப்பார். ஹெல்த்தில் கவனம் தேவை. புரியுதுங்களா? நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ், குட்டி சர்ஜரிஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதில் ப்ளஸ் நிறைய இருக்குது. வெளிநாட்டு வருமானம் இதெல்லாம் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். நான் முன்னமே சொன்ன மாதிரி குரு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். அவன் 3ஆம் பாவத்தில் வந்து அமர்ந்ததுனால என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறான் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேம்மா. இப்போ நாங்கள் ரிஷபம், இப்போ நாங்கள் என்னம்மா கடவுளை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னம்மா, உங்களுக்கு நல்ல நிம்மதி, சந்தோஷம், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். இல்லை ஆல்ரெடி நான் வேலை செஞ்சுட்ருக்கேங்க, அதில் நல்ல பதவி உயர்வு கிடைக்கணும், நல்ல வருமானம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தானே பூமியில் நம்மளை 4 பேர் மதிப்பாங்க. இல்லைன்னா பணம் இல்லாதவங்கள யாருமே சீர்கிறது கூட இல்லை, இல்லைங்களா? சரி, அப்படி இருக்க பட்சத்தில் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இன் ஜென்ரல் நீங்கள் வந்து தினம்தோறும் அம்பிகையை வழிபாடு பண்ணணும். அம்பிகையை எப்படிமா வழிபாடு பண்ணுறது? அபிராமி அந்தாதி அழகாக தமிழ் பாடல்மா. தினம்தோறும் ஒரு அபிராமி அந்தாதி பாடல் பாராயணம் பண்ணுங்கள். அதுவே ரொம்ப ஜாஸ்தியமாக நிறைய நல்லது நடக்கும். புரியுதுங்களா? சரிம்மா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நாங்கள் ஏதாவது பர்டிகுலராக கோயிலுக்கு போனோமா அப்படின்னு கேட்டால் உண்மைதாம்மா. எந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா தென்குடி திட்டை அப்படின்ற கோயில், அங்கே வசிஷ்டேஸ்வரர் இருப்பார். அந்த ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு குரு பகவானை, அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு குரு பகவானுக்கு
விளக்கேற்றி அங்கேயே பரிகார விளக்குலாம் இருக்கும். விளக்கேற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 நெய் விளக்கேற்றி குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது நிறைய நற்பலன்களை கொடுக்குமா. இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், சரிம்மா வசிஷ்டேஸ்வரர் கோயில் நீங்கள் ஒரு முறை போயிட்டு வர சொன்னீங்க, நான் தென்குடி திட்டை போயிட்டு வந்துட்டேன், எத்தனை முறைமா? ஒரு முறை போயிட்டு வந்துட்டேன், பெருசாக எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே. இல்லைம்மா, குறைஞ்சது 3 முறை போடும். புரியுதுங்களா? இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் நான் என்ன சொல்வேன்னா, ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆன உடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2/6/2026 குரு பயிற்சி இல்லைங்களா, 6ஆம் மாதமே ஒரு முறை போயிடுங்க, 7ஆம் மாதம் இல்லைன்னா 8ஆம் மாதம். ஆக அந்த 10ஆம் மாதத்துக்குள்ளேயே 3 முறை போயிட்டு வாங்க. நிறைய நற்பலன்கள் முதலே நம்மளுக்கு கிடைக்கும். குரு பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கும். ஈசனுடைய அருளால் இந்த காலகட்டம் இது மட்டும் செய்யுங்கம்மா. நிறைய ரிஷபராசி என்பவர்கள் கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டம். பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி நீ வந்து எனக்கு ரொம்ப நல்லவ, சாப்பாடு வந்து கொடு, நீ வந்து ரொம்ப நல்லவ, எனக்கு இந்த கடனை கொடு, நீ வந்து ரொம்ப நல்லவ, அவ்வளோலாம் ரிஷபத்துக்கிட்ட கேட்கவே வேண்டாம். அம்மா சாப்பிட்டியம்மா, சாப்பிடுமா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் 2 மெசேஜ் பண்ணால் போதும். 3ஆவது நாள் ரிஷபம் விழுந்தடிச்சிட்டு எல்லா வேலையும் செய்யும். அந்த மாதிரி யாரையும் முழுசும் நம்பி எந்த ஒரு வந்து பார்த்திங்கன்னா வாக்கும் கொடுக்காதீங்க. இது ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறது. மற்றபடி உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுமா. இந்த காலகட்டம் நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.